இன்னைக்கு என்னம்மா பண்ணுறீங்க? இடியாப்பம் பண்ண போகிறேம்மா. இடியாப்பம் கேட்டுகிட்டே இருக்கா பாப்பா. அதனால் இதில் வந்து 1 கப்பு மாவு, இன்னொரு 1/2 கப்பு, ஆமாம் 1.5 கப்பு மாவு, 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, இன்னொரு 1/2 கப்பு நான் தூள் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருந்தாங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சதை இதில் ஊற்றிடலாம். நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அதில் கொட்டி அப்படியே கிண்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே கிண்டிகிட்டே வரலாம். கிண்டினா அப்படியே நல்லா கெட்டியாக கட்டி இல்லாமல் கிண்டிட்டு வந்துடலாம். இடியாப்பம் நல்லா பளிச்சுன்னு வரும். கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா மாவும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், வரவரன்னு ஆகாது. இடியாப்பம் நம்ம பச்சரிசி மாவு தானே வீட்டில் அரைச்சி வச்சு செய்வோம். அதனால் இந்த வரவரப்பு இருக்காது. இடியாப்பம் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சால். நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த பாருங்க, மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒவ்வொரு பொடி கொழுக்கட்டை மாதிரி உருட்டி உள்ளே போட்டு தேவையான அளவை போட்டு நல்லா பிழிஞ்சோம்னா சாஃப்டாக சூப்பராக வரும். இடியாப்பமும் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இடியாப்பம் ஆகணும், இடியாப்பம் அச்சு வாங்கணும், இது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் ஈஸியாக புழிஞ்சிடலாம். இப்போதைக்கு எங்கள் இடியாப்ப தட்டு இதுதான், மினி இட்லி தட்டு. இடியாப்ப தட்டை வாங்கலான்னு போயிட்டு மறந்து வந்துட்டேன். இட்லி தட்டில் தான் புளிவோம். சரி, இன்னைக்கு இதில் புளிஞ்சு பார்ப்போமே. சூப்பராக வருது பாரு. இன்னொரு தட்டிலையும் புளிஞ்சாச்சு. இட்லி தட்டில் அப்படியே ஸ்டாண்டில் போட்டு மாட்டிடலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இடியாப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். மாவு இந்த மாதிரி செஞ்சோம்னா அப்படியே ஊட்டி வேக வச்சிடலாம். குக்கரில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சிடலாங்க. அது இல்லை இது இல்லை எப்படி செய்யறதுன்னு யோசிக்காமல் இருக்கிறத வச்சு எப்படி செய்யலாங்கிறத யோசிச்சு சூப்பராக செஞ்சிடலாம். அது ஐயோ இடியாப்பம் புளியணுமா, இடியாப்பம் தட்டு இல்லையே, இடியாப்பம் புளியறது இல்லையே, என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு புளிஞ்சு வச்சு வேக வச்சு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். விசில் 2 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும், சூப்பராக இருக்கும். மல்லிகைப்பூ இட்லி மாதிரி மல்லிகைப்பூ இடியாப்பம், மல்லிகைப்பூ இட்லி. இது முல்லைப்பூ இடியாப்பம். முல்லைப்பூ மாதிரி நீளமாக இருக்குது. ஜாதி பூ மாதிரி இடியாப்பம் ரெடி ஆயிடும் சூப்பராக. 5 நிமிஷம் ஆகுதுங்க. வெந்துருச்சு பாருங்க. நல்லா வேற சூப்பராக இருக்குது. விட்டாம எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. இடியாப்பம் பாருங்க, சூப்பராக வந்துருக்கு. சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். அப்படியே வச்சுங்க, வரவரப்பே ஆகாது. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா வரவரப்பே ஆகாது. சாப்பிட்டா ஒரு 2-3 மணி நேரத்துக்குனாலும் செம்மையாக இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. சாப்பிட போகிறோம் நாங்கள். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சூப்பரான இடியாப்பம். ரொம்ப சிரமப்படாமல் இடியாப்பம் செய்யலாம். ரொம்ப சிரமம் இல்லாமல் இடியாப்பம் செஞ்சு சாப்பிடலாம். இப்படி